ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மார்கோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல உன்னி முகுந்தன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. இவருக்கு விக்டர் அப்படிங்கிற கண்ணு தெரியாத ஒரு தம்பி இருக்காரு. அவரும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல வில்லன் கேங்க சேர்ந்தவங்க விக்டரை ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை பண்ணிருக்காங்க. அதாவது ஆசிட்ல முக்கி அடையாளமே தெரியாத மாதிரி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னி முகுந்தன் தன்னோட தம்பி இறப்புக்கு காரணமா இருந்தவங்களை பழிதிக்க கள இறங்குறாரு. அப்பம் போல உன்னி முகுந்தனுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நடந்த சம்பவங்கள் என்ன, கடைசியா உன்னி முகுந்தன் அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா, விக்டரோட லவ்வருக்கும் அவங்க வயிற்றுல உள்ள குழந்தைக்கு என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் தான். அந்த அளவுக்கு படத்துல உள்ள ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரத்தம் தெறிக்குன்னு சொல்றதை விட இந்த படம் ஃபுல்லா ரத்த ஆறே ஓடுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் ஹாலிவுட் அளவுக்கு இருக்கு. ஹீரோவோட தம்பிய ஆசிட்ல முக்கி கொல்ற சீன்லாம் ரொம்ப ரணகுடரமா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவோட ஃபேமிலிய வில்லன் கேங் அட்டாக் பண்ற சீனும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டருக்கு கண்டிப்பா ஒரு தனி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா படத்துல உள்ள ஒவ்வொரு சண்டை காட்சிகளையும் பார்த்து பார்த்து அவர் செதுக்கி இருக்காரு. படத்தோட ஹீரோவான உன்னி முகுந்தன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட அண்ணனை நடிச்ச சித்திக்கும் அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. வில்லன் கதாபாத்திரம் நடிச்ச ஜெகதீஷ் அவரோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மெர்த்தலா நடிச்சிருக்காரு. இது போக படத்துல எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல உன்னி முகுந்தனுக்காக வைக்கப்பட்ட மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல செம சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலும் அத ஸ்கிரீன் பிளேல மாஸ் ஆக்ஷன் எல்லாமே கலந்து நல்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரவி பசுரோட பிஜிஎம் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு பிஜிஎம் ரொம்ப தரமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் செம சூப்பரா இருக்கு. டெக்னிக்கலா இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எந்த அளவுக்கு படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸாவும் இருக்கு. ஏன்னா படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஆக்ஷன் சீன்ஸ்ல தான் இந்த படமே இருக்கு. அதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் ரொம்பவே சலிப்பாகிறது. படத்துல புதுசா எந்த ஒரு விஷயமும் இல்ல, அதே அரைச்சமாவை தான் திரும்பவும் அரைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல ஹீரோவுக்கான மாஸ் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் டோஸ் மாதிரி தான் இருக்கு. அதுலயும் 5-6 சின்ன பசங்க ஹீரோவுக்கு ரொம்ப ஓவர் பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. படத்தோட கோர் கான்செப்ட் ஹீரோவோட தம்பியை கொண்டவங்கள ஹீரோ தேடி கண்டுபிடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் படம் பல ட்ராக்ல டிராவல் ஆகுது. அதெல்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. இந்த படத்தை ஹனி படானி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல உன்னி முகுந்தன், சித்திக், ஜெகதீஷ், கபீர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.